நான் குஜராத்துக்கு அடிக்கடி போவேன். குஜராத்தில் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அகமதாபாத்தில் இந்த தொழிற்சாலைகளில் தினக்கூலிகள் பீகாரிகள். குஜராத்தி வரமாட்டான். யார் வரமாட்டா? குஜராத்தி வரமாட்டான். பக்கத்தில் இருக்கிற மாநிலமான மராட்டி வரமாட்டான். நல்லா கேட்டுங்க. குஜராத்தில் இருக்கிற உடல் உழைப்பு தொழிலாளிகள் பூராமே யார்? பீகாரி தான். குஜராத்தி வரமாட்டான், மராட்டி வரமாட்டான். பீகார்லேருந்து தான் வருவோம். 24 மணி நேரம் வேலை செய்வோம். எவ்வளோ நேரம்? அப்போது அவனுக்கான கல்வி இல்லை, அரசியல் இல்லை, அவனுக்கான அடிப்படை தகுதிகள் எதுவுமே இல்லை. இந்த லேபர் ஆக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லேபராக கத்திரிக்காய் ஆக்ட் இங்கே எல்லாம் சட்டம் பூராமே சோப்பில் தாங்க இருக்குது. நான் திருப்பூர்லேயே பிறந்து வளர்ந்தவன். திருப்பூரில் தான் ஒரு 10,000க்கு மேற்பட்ட பனியன் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. இங்கே இன்று வரை அங்கே இங்கே திமுக, அதிமுக தொழிற்சங்கம் இருக்குது. நானும் ஒரு தொழிற்சங்கவாதியாக 91 to 96 வரைக்கும் தொழிற்சங்கவாதியாக இருந்து அரசு தரப்பு, தொழிற்சங்க தரப்பு, முதலாளி தரப்பு, முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவனா. அரசோடு கூட்டு கமிட்டி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அத்தனை கட்சி கூட்டு கமிட்டியோடு நீங்கள் பேச்சுவார்த்தையில் நான் என் கையெழுத்து இருக்குது. கோயம்புத்தூரில் போய் நீங்கள் லேபர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவருடைய கையெழுத்து எடுத்து என் கையெழுத்து இருக்குது. 96 எந்த கட்சிகளும் தொழிற்சங்க சட்டத்தை வலியுறுத்துவதே இல்லை.